என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். பலன் சொல்லுவதற்கு நட்சத்திரமா கிரகமா எடுத்துக்குவோம். அதாவது குருமார்கள் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை ஏன்னா அவங்களுக்குலாம் வணக்கத்தை சொல்லிக்கணும். இப்போ யூடியூப்பில் சமூக ஊடகத்தில் என்னென்னமோ மாதிரி போய்கிட்டு இருக்கு. அந்த தலைப்பு அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஏன்னா அது நிறையா இருக்குது. இதுக்கு இந்த இது போடும்போதே தெரிஞ்சிருக்கும் எதனாலன்னு. அது ஒரு லக்கம் இருக்கட்டும். இப்போ என்னக்கிட்ட வர்றாங்க ஜாதகம் பார்க்க. இது ஒருத்தர் கேட்டுட்டார், இந்த மாதிரி போயிட்டுருக்கே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. அதுக்கு தான் நம்ம இப்படி மாற்றி யோசிப்போம். பலன் சொல்லுவதற்கு நட்சத்திரமா கிரகமா அனு. இப்போ பொதுவாக இந்த கிரக பயிற்சி அப்படின்னு இந்த அஷ்டம சனி, ஏழரை சனி, இந்த குரு பயிற்சி நடக்குது, ராகு கேரு பயிற்சிலாம் வருது, இந்த மாதிரினா இன்னும் ராசி, இது பொதுவான பலன். அதில் நிறைய ஜோதிடருக்கு நிறைய கருத்துக்கள் வேறுபாடுகள் இருக்கிறது. அதுக்குள்ளே போயிட்டோம்னா அது வேறு மாதிரி போயிடும். ஏன்னா இப்போ பொதுவாக ஒரு ராசியை சொல்லிடுவாங்க. அந்த ராசியை சொல்லிவிட்டு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அது மட்டும் ஜோதிடமா? இந்த நட்சத்திரத்தில் பிறந்தேன், இந்த ராசியில் பிறந்தேன், எனக்கு இந்த ராசி, இதனால் இந்த கிரக பயிற்சியில் இப்போ அஷ்டமச்சி நடக்குது, ஏழரை சனி நடக்குது, ஏதோ ஒன்று இல்லை குரு இந்த இடத்துல கோச்சாரத்தில் இருக்கிறார், இந்த மாதிரி இதை மட்டும் வைத்து பலன் சொல்லலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதுபடி நடக்குமா அப்படின்னா இல்லை. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், என்னுடைய கருத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த கோச்சார பலனை பார்த்தோன்னே இன்றைக்கி இப்போ இந்த மாதிரி இப்போ சிம்மத்துக்கு அஷ்டமச்சி நடக்குது, எல்லாமே தடங்களாக ஆயிருமானா சிம்மத்தில் வெற்றி பெறவங்க எத்தனை பேர் இருக்காங்கல்ல. அப்போ அதுக்கு விம்சோத்திரை தசாபதி போடணும்ல இருக்கு. அப்போ நட்சத்திரத்தை மட்டும் வைத்து பலன் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ ஜாதகம் பார்க்கும்போது எடுக்கிறோம், ஏதோ ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கலாம். 27 நட்சத்திரம் இருக்குது. இல்லை ஜாதகம் இப்போ பஞ்சாங்கத்தில் அத்தனை இருக்குதே, 4 நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், இதண்ணியில் இப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் நமக்கு ருதுக்கள் 6 வருது. எப்படி எடுத்துக்குவோம்? வாரங்கள் 7, திதிகள் 15, ருதுக்கள். இதுன்னு ருதுக்கள் அப்படின்னா இது பஞ்சாங்கம் பார்க்கக்கூடியது இருக்குது. ருது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் 6 ருதுக்கள் இருக்குது. வஸ்த ருது, ஸ்கிரீன்மஸ்த ருது, அது அந்த சாஃப்ட்வேர் அதில் போயிட்டோம்னா அது வேறு மாதிரி போயிடும். அது இருக்கட்டும். அடுத்து கல்பங்கள், ஒரு 6 கல்பங்கள்லாம் இருக்குது. யுகங்கள் 4, மாதங்கள் அப்படியே கரிநாள், தனிஷ்டா 4, திதியா அம்சம், யோகங்கள், அப்புறம் நேத்திரம், ஜீவன், இப்படி நமக்கு தெரியாமல் நிறைய இருக்குது. திக்பலம், அப்புறம் பஞ்சபட்சி சாஸ்திரம், இதெல்லாம் நிறைய அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 20-30க்கு மேலே இந்த பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கும். தனிஷ்டா பஞ்சமி பார்க்கறதுக்கும் இந்த கரணம், இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது. அனைத்துமே பஞ்சாங்கத்தில் எழுதப்பட்டது, அனைத்துமே தேவைகள் தான். ஜோதிடருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் பலன் சொல்கிறதுக்கு இது எத்தனையும் எடுத்து நம்ம பலன் சொல்ல முடியுமா? இப்போ குருமார்கள், நம்மளோட மூத்த ஜோதிடர்கள், இல்லை சில பேர்கள் எல்லாத்தையும் கூட எடுத்து சொல்லலாம். என்னுடைய கருத்து, இப்போ என்கிட்ட கேட்குறாங்க ஒருத்தர், நீங்கள் இப்போ பலன் சொல்கிறீங்களே வர்றவங்களுக்கு, நீங்கள் ஜாதகம் தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, பலன்லாம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரத்தையா இல்லை கிரகமானு கேட்குறாங்க. இது மற்றதெல்லாம் விட்டுருவோம், நிறையா இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. பஞ்சாங்கத்தில் எடுத்துட்டோம்னா பஞ்சாங்கத்தை பற்றி அதில் நிறையா விஷயங்கள் எழுதப்பட்டு உள்ளது, அதை எடுக்கலாம், அது ஒரு நாளைக்கு பேசலாம். நிறையா அதில் எதுக்கு தேவை அப்படின்னா, அதில் சுபமுகூர்த்த நாள் பார்க்கறதுக்கும், இந்த வீடு பால் காய்ச்சுறாங்கல்ல, இந்த வீடு பால் காய்ச்சறதுக்கு, திருமணத்துக்கு, நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், அதே மாதிரி அசுப காரியங்கள்லாம் அந்த இறந்தவங்களுக்கெல்லாம் அந்த இதை எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பஞ்சாங்கத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆகையினால ஜோதிடர் இந்த கிரகத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? நவக்கிரகம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இப்படி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா அப்படின்னா கிடையாது. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்.
சரி, நட்சத்திரம் 7 இருக்குது, 27 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இப்படி போய்கிட்டே இருக்கலாம். அப்போ இந்த நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பலன் சொல்லலாமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு திருவிழா நடக்குது. நான் ஒரு கிராமத்துக்காரன், இது இப்படி தான் சொல்ல முடியும். அப்போ திருவிழாவில் இப்போ நம்ம ஒளியை பற்றி பேசுகிறோம். நட்சத்திர ஒளியா, கிரக ஒளியா, இல்லை கிரக வலுவா, அப்படி தானே இப்போ நம்ம வந்திருக்கோம் எடுக்கும்போது. அப்போ இந்த திருவிழாவில் வந்து ஒரு 1000 பல்பு குட்டி குட்டியாக போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் என்னன்னாக்கும், அந்த சாமி படம் மாதிரியும் போட்டிருப்பாங்க. ரொம்ப அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த எல்இடி பல்பெலாம் போட்டு நிறையா போட்டு பல்பாக இருக்கும். அங்கே ஒரு பல்பு மட்டும் அலோஜன் லைட்டு போட்டு ஒரு போஸ்ட் மாறுறதுக்கு, வெளிச்சம் தெரியறதுக்கு இந்த 1000 வாட்ஸ், 500, 2000 வாட்ஸ்ன்னு நல்ல பவரான லைட்டும் போட்டிருப்பாங்க. இதில் வந்து நமக்கு அலோஜன் லைட்டு தான் முக்கியமா? இல்லை அந்த சின்ன சின்ன குண்டு பல்பாக போட்டு அலங்காரம் பண்ணிருக்காங்களே அது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு திருவிழா நடத்துறதுக்கு அழகை கொடுக்கக்கூடியது இந்த சின்ன சின்ன பல்பெல்லாம் எடுத்துக்கலாம். அதில் அந்த குதிரை ஓட்டுற மாதிரி போட்டுப்பாங்க, மாரியம்மா சாமி மாதிரி இருக்கும், விநாயகர் மாதிரி இருக்கும், கருப்பசாமி மாதிரி இருக்கும். என்னமோ அந்த எல்இடி பல்பில் வந்து என்னமோ டெக்கரேஷன் போட்டிருப்பாங்க, எழுத்து வர்ற மாதிரி என்னென்னமோ போட்டு அழக வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த வெளிச்சம் நமக்கு பார்வைக்கும் மக்களுக்கும் இந்த நாடக மேடை இல்லாத ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடந்து எதோ இருக்குது, அது மட்டும் போதுமா அப்படின்னு எடுத்திங்கன்னா கிடையாது. அங்கே என்ன வேணும்? ஒளியான இந்த 1000 வால்ஸ், 500 வால்ஸ், 2000 வால்ஸ்ன்னு அங்கே தான் கிரகம், அதோடைய வலுவு தான் வேணும். அப்போ அந்த அந்த பல்புகள், சின்ன சின்ன பல்புகளும் நிறையா தேவைப்படுது. அதை அலங்காரப்படுத்துவதற்கும் அழகுபடுத்துவதற்கும் ஒரு ஃபங்க்ஷனை இருட்டில், அதாவது இரவு நேரத்தில் வந்து ஒரு அழகாகவும் ஒரு அலங்காரப்படுத்துவதற்கும் சின்ன சின்ன பல்புகள், இந்த நட்சத்திரம் மாதிரி இருக்கிற பல்புகள் தேவை. ஆனால் வெளிச்சம் பார்ப்பதற்கும் நல்ல ஒளி கொடுக்கறதுக்கும் ஒளியான அந்த 1000 வால்ஸ், 2000 வால்ஸ், 500 வால்ஸ்னு சொல்கிறோம்ல அந்த அலோஜன் பல்பு, அதே மாதிரி கிரகங்கள் தேவை. அப்போ நட்சத்திரம் மூலியமாக கிரகங்கள் தேவை. புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு கிராமத்துக்காரன். அப்போ நான் அந்த கிராமத்தில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, டவுனில் விட கிராமத்தில் அதிகம் இந்த டவர்லாம் கட்டுவாங்க. டவர்லாம் கட்டி பெரிய பெரிய சாமிலாம் வச்சு கட்டுவாங்க. இந்த குழாயெல்லாம் வந்து அங்கே தான் கட்டுவாங்க, நிறைய ஒலிபெருக்கலாம். இப்போ இதில் எடுத்துக்கலாம், ஸ்பீக்கரா குழாயா அப்படிலாம் எடுத்தோம்னாக்கா தூரமாக கேட்குறதுக்கு குழா, அங்கனக்குள்ளே நல்லா ரசித்து கேட்குறதுக்கு ஸ்பீக்கர், அடி விழுகிறதுக்கு ஊப்பர் அது இதுன்னு வைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி போயிடும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று. அப்போ நம்ம இதுக்கு வந்துடுவோம். அப்போ நட்சத்திரத்தை வச்சுன்னு மட்டும் நீ பலன் சொல்லியா அப்படின்னாக்க முடியாது. நம்ம ஊர் காட்டு பக்கம்னா, இப்போ நம்ம கிராமத்து பக்கமும் ஊர்லலாம் வந்து ஜோதிடம் பார்க்குற வயதானவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் அந்த ராசி கட்டத்தை மட்டும் கொடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், இதை பார்ப்பாங்க. இந்த ஜாதகம், இந்த கட்டமைப்புக்கு நல்ல ஜாதகம், கெட்ட ஜாதகம்னு அதை பார்த்தே சொல்லிப்பாங்க. ராசி கட்டம், நவாம்ச கட்டத்தை கொடுத்தோடனே இங்கே தசாபுத்தின்னு எழுதியிருக்கோம். அவங்க ஒரு பேனாவில் ஒரு பேப்பரை கொடுத்தோம்னா கணக்கு போடுவாங்க. எந்த தசாபுத்தி நடக்குது, இவன் இப்போ நல்லா இருப்பேன், நல்லா இருக்க மாட்டேன், ஓடுறான்னு அனுப்பி விட்ருவாங்க. அவ்வளோதான். அங்கே அவங்க போய் இத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன நட்சத்திரம், என்ன பாதத்தில் இருக்குது, திதி என்ன, யோகம் என்ன, கர்ணம் என்ன வாங்கியிருக்கு. ஆனால் அனைத்தும் தேவை. ஒரு ஜோதிடர் அத்தனையும் தெரிஞ்சிருக்கணும். நம்மள்ட்ட வருவாங்க, ஐயா ஒரு நல்ல நாள் குறித்து கொடுங்க. அங்கே தான் நேத்திரம், ஜீவன், கரணம், யோகம், சூலம், திக்பலம், அந்த இது எந்த பக்கம், அது வந்து திக்கு வேறு, தெற்கு, இந்த கிழக்கு மேற்குன்னு சொல்கிறோம்னா இந்த திக்குகள் வேறு. அந்த மாதிரி எந்த பக்கம் போகிறது, அதில் நிறையா இருக்குது. அத்தனையும் தெரிஞ்சிருக்கணும். பலன் சொல்லுவதுக்கு இப்போ நம்ம எடுத்துருக்கிறது எது, ஒரு ஜாதகத்தோடைய பலன் சொல்லுவதுக்கு பொதுவாக எது, அப்போ நட்சத்திரம் மூலியமாக கிரக வலிமை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பல்பை பற்றி சொன்னேன்ல, 1000 2000 வாட்ஸே எடுத்துங்க, நல்ல பவரான பல்ப்புன்னு. அது எரியும் போது தானே அதோடைய ஒளி தெரியும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒளி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதோடைய வேலை என்ன? அப்போ கிரகத்தோடைய வலுவனுசரித்து தானே இங்கே பலன் சொல்ல முடியும். கிரகம் சூரியன் தான்ப்பா, இருக்கிறதுல ஒளி கிரகமான சூரியன் தான். அவர் அமாவாசையில் கூட இருண்டு ஆகி போயிட்டார். இல்லாட்டி இங்கே ஐப்பசி மாதத்தில் போய் இங்கே துலாத்தில் இருக்கிறாரு.
அவர் நீச்சம் பெற்று போய்விட்டார், ஒளி இல்லை. அப்போ அங்கே சூரியனுக்கு என்ன இருட்டு மாதிரி தானே. அப்போ கிரக வலுவான சேர்த்து தான் நம்ம பலன் சொல்ல முடியும். சந்திரன் பௌர்ணமி சந்திரனா தேய்புர சந்திரனா, அப்போ கிரகம் வலிவு தான். அப்போ எந்த சாரம், அதாவது சாரம் பார்க்கணும், நட்சத்திரம் பார்க்கணும், அனைத்தும் தேவை. இதெல்லாம் மூலியமாக அடுத்து எங்கே வந்துடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகம் வலிவை அனுசரித்து தான் நம்ம பலன் சொல்கிறது. நான் அப்படி தான் சொல்கிறேன். இந்த இடத்துல குருமார்களுக்கு போட்டியாகவோ இல்லை குருமார்கள் மனதை புண்படுத்துகிற மாதிரியோ இந்த இடத்துல நான் இந்த வீடியோ போட கிடையாது. என்னிடம் ஜாதகம் பார்க்குறவங்க, நம்மளுடைய நண்பர்கள், இந்த மாதிரி இந்த குருமார்கள்லாம் இங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, எங்கெங்கே நினச்சதெல்லாம் சொன்னால் அவங்க குருமார்கள் கொஞ்சம் வேதனை இருக்கும். இந்த மாதிரி போயிட்டுருக்கு. தலைப்பே போட்டிருக்காங்க ஒரு மாதிரி. அதை அவங்க இதில் போட சொல்லக்கூடாதுல்ல, தவறு. நம்ம அந்தளவுக்கு பெரிய மனுஷன் ஆகலைல்ல. குருமார்களை குறை சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய மனுஷன் ஆக கிடையாது, சரிங்களா? அது எப்பயுமே ஆகக்கூடாது, ஆகவும் மாட்டோம். அது தவறாகி போயிடும். நம்ம குருக்களுக்கு இன்னமும் சொல்கிறேன், நான் பேசுகிறதுல ஏதாவது எந்த குருமார்களுக்கும் மனசு சங்கடப்படுத்துகிற மாதிரி இருந்தால் என்னை மன்னிச்சுக்குங்க, உங்கள் பாதம் பிடிச்சி வேண்டி கொள்ளுகிறேன். அப்படித்தான் நம்ம. ஆனால் அது பெரிய விஷயங்கள் என்கிட்ட கேட்கறதுனால இந்த தலைப்பே இப்போ நான் போட்டுக்கிறதே பலன் சொல்லுவதற்கு நட்சத்திரமா கிரகமான் தான். அதுலேயே கூட அங்கே உள்ள ஒரு இதுதான் வருது. நட்சத்திரம் மூலியமாக, நட்சத்திரம் வாயிலாக கிரகத்திலிருந்து பலன் எடுக்கிறோம். ஒன்றும் இல்லை, நட்சத்திரத்தில் இருந்து கிரகம் வருகிறது, கிரகத்தில் இருந்து ராசி கட்டம் 12 கட்டங்கள் வருகிறது, அதுக்கு அதிபதினு வந்துடுது. அந்த ராசி கட்டத்தில் இருந்து லக்னம் வருகிறது, லக்னத்தில் இருந்து அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், தசா புத்தியை பார்க்குறோம். அவங்க நட்சத்திரம் சரி, எல்லாத்துக்கும் என்ன தசா நடக்குது, தசாநாதன் யார் அப்படித்தானே கேட்குறாங்க. சூரிய தசை நடக்குது. இப்போ நம்ம என்கிட்ட வர்றாங்க, ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க, நம்ம பார்க்குறோம், லக்னம் என்னான்னு எடுத்துடுறோம். எடுத்த உடனே தசாபுத்திக்கு எங்கடா ஓடும், கோச்சாரத்தை பார்க்குறோம். கோச்சாரத்தை கொஞ்சம் பார்க்குறோம். ஏன்னா அதை மட்டும் பலன் சொல்லலாமா அப்படின்னா இல்லை. ஏதாவது அஷ்டமச்சனி, ஏழரைச்சனி, செம்மச்சனி ஓடுதா, இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடிய இடம். சரி, அவங்களுடைய கேள்வி என்ன அடுத்து வந்துடும், என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன தசை தான். தசையை மீறி புத்திநாதன் புத்தி வேலை செய்யாது, தசாதான் அங்கேயும் வந்துடுதுல. தசையை மீறி புத்தி. அப்போ வீட்டில் அப்பாவை மீறி குழந்த வேலை செஞ்சிருமா அப்படின்னா அங்கே இல்லை. ஒவ்வொரு வீட்டில் வயதிற்கு மூத்த அப்பா வயசான உடனே மகன் சம்பாதிக்க தொடங்கிட்டான்னு அப்பன் பேச்சை கேட்கல அப்படின்னா அங்கேயும் இருக்கும். தசாநாதனோட புத்திநாதன் வலுவாக இருந்துச்சுன்னா புத்திநாதன் வேலையை ஆரம்பிச்சிடுவான். எதுக்குமே விதி விலக்கு இருக்குது. விதின்னு ஒன்று இருக்கா, விதி விலக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ தசையை எடுத்துக்கிறோம், தசை பெருது வலியதா பெரியதா இல்லை புத்திநாதன் பெரியதா, எது பலன் கொடுக்கும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான். தசாநாதன் வலுவாக இருந்தால் தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி நட்சத்திரத்தை மீறி கிரகம் வராது. சரி, அப்படி கிரகத்துக்குள்ளே வந்தால் தான் வாருங்களே பலன் சொல்லுவதற்கு நவ கிரகங்களுடைய வலுவை அனுசரித்து தான் நம்ம பலன் எடுக்க முடியும். எந்த பாவகம் அடுத்து வந்துடுறோம், பாவகம். ஒரு பலன் சொல்கிறதுனா இது ரெண்டை மட்டும் இப்போ நம்ம எடுக்கிறோம், நட்சத்திரமா கிரகமா அப்படின்னு எடுக்கும்போது நட்சத்திரம் மூலியமாக கிரகத்தை வந்துடுறோம், கிரகத்தை வலுவை அனுசரித்து பலன் சொல்ல போகிறோம். நட்சத்திரத்தை ஒரு தடவை தான் பார்க்குறோம், கிரகத்தை அப்பைக்கப்போ பார்க்குறோம். புத்திநாதன் என்ன, தசாநாதன் என்ன, லக்ன அதிபதி என்ன, ராசிக்கு அதிபதி என்ன, அவனுடைய வலுவென்ன, ஒடியாக இருக்கிறானா, வலுப்பெற்று இருக்கிறானா. அதாவது ஓட்டப்பந்தயத்தில் அவன் நிற்கிறானாக்கா அவன் அதுக்கு தகுதி பெற்றிருக்கானா, ஓடக்கூடிய தகுதியாக இருக்கா. இப்போ ஓடுறதுக்கு காலு தானே வேணும், உடம்பு வலுவும் தேவையில்லை. அப்போ நோஞ்சா, அதாவது கால் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நிற்கிறவனுக்கு கால் 2 கால் முதல்ல கால் வலுவாக இருக்கா. அந்த இடத்துல உடம்பா அப்படின்னு கேட்டிங்கனாக்க எந்த இதுக்கு எடுத்துக்கிட்டாலும் ஆரோக்கியமாக நல்லா உடம்பு நல்லா குண்டாக இருக்கிறாரியா, இவன் ஒல்லியாக நோஞ்சானா இருக்காயா. ஆனால் அவனுக்கு நோஞ்சானா இருக்கவனுக்கு கால் நல்லா இருக்கும், இந்த குண்டாக இருக்கவனுக்கு கால் கொஞ்சம் ஒரு ஊனமுற்றதாக இருக்காருன்னு வச்சுங்க.
இதில் யார் ஜெயிப்பாங்க? இதே மாதிரி தான் நட்சத்திரம் இருக்குது, 27 நட்சத்திரம். ஆனால் அந்த இதில் சொன்ன மாதிரி தான், இது திருவிழாவில் சொல்கிறோம்ல, சின்ன சின்ன பல்புகள்லாம், அந்த எல்இடி பல்பு அலங்காரம் பண்ணுவதற்கு நட்சத்திரம் தேவைகள், பலன் சொல்லுவதற்கு கிரகம்தான் தேவை. அது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதில் யாரையும் மனது புண்படுற மாதிரி சொல்லலை, யாரையும் குறை சொல்லுவதுக்கு எனக்கு தகுதி பத்தாது. எங்கே சுற்றி வந்தாலும் நான் எத்தனையோ ஜாதகம் பார்த்துருக்கேன், எத்தனையோ பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே கை வச்சு, நெஞ்சில் கை வச்சு மனசாட்சியாக சொல்லணும்னா, இதில் வந்து நீ நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்கிறியா, இறுதியாக எதை பார்த்து பலன் சொல்கிற அப்படின்னா கிரகத்தை பார்த்து தான் பலன் சொல்கிறேன். நட்சத்திரம் நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்டால் நட்சத்திரமும் பார்க்க. நான் தான் சொல்கிறேன்ல, பஞ்சாங்கத்தில் என்னெல்லாம் எழுதியிருக்கோ வர்றாங்க. சாமி, இந்த அடப்பு, இந்த தனிஷ்டா பஞ்சமி, இந்த இறந்துட்டார், இந்த மாதிரி தாத்தா பாட்டி யாரோ இறந்துட்டாங்க, இதில் ஏதாவது நல்ல நேரமாக அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம தனிஷ்டா பஞ்சமிக்கு பார்க்க எங்கே போகிறோம்? நட்சத்திரத்துக்கு தானே போகிறோம். அதுக்கு தேவை, இதுக்கு தேவை அங்க தேவை. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு முகூர்த்தம் கொடுத்து கொடுங்க, இன்றைக்கி நல்ல நாளான்னு பார்க்கணும். அங்கே என்னெல்லாம் பார்த்துட்றோம், திதி, கரணம், யோகம். யோகம் அதில் இருக்குது. அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கௌரி பஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு, அந்த இதில் பார்க்கும்போது யதார்த்தமாக. அப்போ அந்த காலங்கள், ஓரை, என்னென்னமோ பார்க்குறோம், நிறைய பார்த்தா நல்ல. அப்போ அதுக்கெல்லாம் தேவை ஒரு ஜாதகத்தை எடுத்து பலன் சொல்லுவதற்கு, அவர் இந்த நிலைமையில் இப்பொழுது என்ன மாதிரி இருக்கிறார் அப்படின்னு பலன் சொல்லுவதற்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிரகம்தான். எங்கே வேணாலும் சுற்றி சுற்றி கிரகம் வலுவாக இருந்தால்தான், அந்த தசாநாதன் வலுவாக இருந்தால்தான் இவருக்கு நல்ல பலன் நடக்கும். சரி, அதுலேயும் நல்ல பலன் நடக்குமா, தீய பலன் நடக்குமா அப்படின்னா பாவத்துக்கு வந்துடணும். பாவம் அது நிறைய இருக்குது. ஜோதிடம் அப்படின்னா ஒரே வரியில் சொல்லிட்டு போயிட முடியாது, முடியவே முடியாது. இது ஒரு கடல். இப்போ பெண்களில் வீட்டில் சமைக்கிறாங்க, அம்மா ஒரு இன்னைக்கு சாம்பார் ரெடி பண்ணுமா அப்படின்ட்டானே, ஒரு 4 காயை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு சாம்பார் வச்சிருமான்னாக்கும் அவங்க வைக்க முடியுமா? அவ்வளோதான். சாதத்துக்கு அரிசியும் சாம்பாருக்கு வெறும் காயை மட்டும் வாங்கி கொடுத்து இன்றைக்கி மதியம் சாப்பாடு ரெடி பண்ணிடுமா சாம்பார் சாதம்னா, பாக்கி உள்ள பொருள்லாம் எங்கே பார்க்குறது? சரி, சாம்பார் பொடினா அந்த சாம்பார் பொடியில் தயார் பண்ணுறது எத்தனை பொருட்கள் இருக்கிறது? அதுதான் இப்போ இந்த பஞ்சாங்கத்தில் இருக்க அத்தனைதும். சாதாரண ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு எத்தனை பொருள்கள், கிட்டத்தட்ட நம்ம ஒரு சாப்பாடு சாம்பார் சாதத்துக்கு மட்டும் குறைஞ்சது ஒரு 20 பொருள்கள் அதில் உள்ளடங்கும். உப்புலேருந்து புளி வரைக்கும், தண்ணியிலேருந்து எல்லாமே சகிதமும். ஒரு சாம்பார் பொடி ரெடி பண்ணணும்னா எத்தனை இது போடுறாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு சாப்பாடு ஒரு நேரம் ஒரு இதுக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளவு பார்க்குறோம். அப்போ அங்கே உடனே வந்துடக்கூடாது சாப்பாரா சாம்பாரான்னு. வயிறு நம்பணும்னா சாப்பாடு தான் வேணும். வயிறு நம்புறதுக்கு அதிகமாக சாப்பிட்றோம், நம்ம சாப்பாடை சாப்பிட்போம். சாம்பாருங்கிறது இத்தனை சின்ன சின்ன ஐட்டம்ஸாக போட்டு சாம்பார் வச்சாலும் அது நட்சத்திரங்கள் மாதிரி எல்லாம் கலந்து அது ஒரு கலவை தான். சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு இது வேணும். அப்போ கிரகத்துக்கு வலுவை பார்க்குறதுக்கு நட்சத்திரம் தேவை. சுற்றி சுற்றி எங்கேயுமே வந்துடும். அப்போ எந்த இடத்துலையும் எது மெயினாக இருக்கிறதோ அது தேவை. பல்பு விஷயத்தை சொன்ன மாதிரியும், சாப்பாடையும் சொன்ன மாதிரியும், இல்லை கட்டுற, நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு வண்டி ஓடுறதுக்கு உடனே வந்து சொல்லிடுவாங்க, சக்கரமாக உள்ள சக்கரத்துக்குள்ளே இருக்க காத்தான்னு. அப்படித்தானே? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வடிவு இருக்குல்ல. சக்கரம் மேலே என்ன காற்று எங்கிட்டு வரும்? காற்று யார்? தெரியாத விஷயம் தானே. அதே மாதிரி பல்புகள் எல்லாமே எடுத்துக்கலாம். ஒரு இதுக்கு எது மெயின் அப்படி எடுக்கும்போது தலைவன் யார்? கிரகம்தான். இப்போ நம்ம நட்சத்திரத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னாலும் பலன் சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஜாதகம் பார்க்க வர்றாங்க, ஐயா
நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம் எனக்கு பலனை சொல்லிடு அப்படின்னா நம்ம சொல்லுவான் பொய்யா ஐயோ நீயும் ஜோதிடமோ நான் இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னு அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்தையுமே பார்த்துடணும். சரி நான் இந்த நட்சத்திரம் தான் எனக்கு லக்னாதிபதி, லக்னத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு எனக்கு பலனை சொன்னாலும் முடியாது. மற்றதெல்லாம் எந்த பாவகத்தை இறங்கி கொண்டிருக்கு, கிரகத்தை பார்க்கணும். பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம், நிறையா பேசலாம். அதனால் அப்போ பலன் சொல்லுவதற்கு மிகவும், அதாவது நட்சத்திரமாக கிரகமானு எடுத்துட்டா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கிரகம்தான்னு. நட்சத்திரத்தின் வாயிலாக கிரகம், நட்சத்திரம் இல்லாமல் பலன் சொல்ல முடியாது. நீ சொல்லியா பார்க்கலாம் அப்படின்னாக்க நட்சத்திரத்தை ஒதுக்கிட்டு சொல்ல முடியாது. சரி, நட்சத்திரத்தை ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்து எல்லாத்துக்குமே தசாநாதன், லக்னநாதன், ராசிக்குநாதன், இதெல்லாம் என்ன கிரகம் தான் வந்துடுது. அது அந்த 12 கட்டத்திலையும் இந்த நவ கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரகத்தோடைய தன்மை என்ன? ஆட்சி, உச்சம், நீச்சம், நீச்ச பங்கம், செயற்கையோட நைஸ்ரீக பலம் வந்துடும். அடுத்து யாரோடைய சேர்க்கிறார்? சட்பலத்தில் வருது இல்லை, அதாவது ஸ்தான பலம், கால பலம், அப்படி வந்துடல, சேஷ்டா பலம், நைஸ்வரிகா பலம், திருக் பலம், திக் பலம்னு அப்படி ஒரு 6 பலம் வந்துடுதுல்ல. அப்போ இது அனைத்தும் இந்த 6 பலம் அந்த சட்பலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6மே இதில் நட்சத்திரத்தை அவங்க கொடுக்கல, கிரகத்தோடைய வலுவு தான். சட்பலத்தில் அந்த கிரகத்தோடைய வலுவு தான். இப்போ ஸ்தான பலம்னா கிரகம் ஆட்சி, உச்சம், இந்த மூலத்திரிகோணம் அதோடைய வலுவனுசரித்து எடுக்கிறாங்க. சம வீடு, ஆட்சி வீடு, பகை வீடு, அது ஆட்சி உச்சம்னு எடுத்துடுறாங்க. காலபலம்னா அதில் சூரியனும் குருவும் சுக்கிரனும் பகலில் பிறந்தவருக்கு, சந்திரன் செவ்வாய் சனி இரவில் பிறந்தவர்களுக்கு, புதன் இருகாலத்தில், இப்படின்னு ஒரு காலபலன் வந்துடுதுல. அடுத்து ஸ்டேஷ்டா பலம் அப்படின்னா உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் இப்படி இருந்துடுறாங்களே. அப்போ அந்த இடத்துல நட்சத்திரத்தை கொண்டு வரல அவங்க. இதே மாதிரி எடுத்துட்டாங்கனாக்கும் வேற என்ன வந்துடுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் நைஜீரிக்கா பலம், அந்த சூரியன் சந்திரன் இவங்களாம் அவங்களுடைய வலுவை அனுசரித்து வந்துடுது. அடுத்து திருக் பலம், பார்வை பலம், அந்த பார்க்கறதுல ஒரு கிரகம் அந்த குரு பார்த்தால், இல்லை சுக்கிரன் பார்க்கிறார், புதன் பார்க்கிறார், அந்த மாதிரி திருக். அடுத்து திக் பலம், திக் பலம்னாக்கும் ராசி கட்டத்தில் அப்போ லக்கணத்திலே புதனும் குருவும் திக்பலம் அடைகிறாங்க. 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் திக்பலாகிறாங்க, திக்பலம். 7ஆம் இடத்துல சனி ஆகிறார், திக்பலம். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று இருக்குல்ல. அதே மாதிரி 10ல் சூரியனும் செவ்வாயும் திக்பலம் இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த இந்த சட்பலத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் அந்த இடத்துல கிரகத்தோடைய வலுவை தான் சொல்லுது. அந்த சட்பலத்தை பார்த்து பலன் சொல்லலாம். மீண்டும் சொல்கிறேன், நட்சத்திரம் இல்லாமல் பலன் சொல்ல முடியாது. ஆனால் பலன் சொல்லுவதுக்கு இங்கே நட்சத்திரமாக கிரகமான எடுத்துட்டோம்னா நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டு கிரக வலிவான சிரித்து தான் பலன் சொல்கிறேன். நான் அப்படித்தான் சொல்கிறேன். மற்றவங்கள நான் கட்டாயப்படுத்தவும் கிடையாது. அது சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியும் பத்தாது. எனக்கிட்ட நண்பர்கள்லாம் கேட்குறதுனால இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குப்பா, அது லாஸ்ட்டில் கூட சொல்லலாமன்னு இருக்கேன். சொல்லாமல் இருக்க முடியல. நம்ம குருஜி ஐயா அவர்கள் கிரகத்துக்கும் அதில் அவர் என்னென்னா சுபத்துவம், சூட்சும வலுவு, சுபத்துவம், பாவத்துவம்னு இருக்குது. பள்ளிப்பாளத்தில் ஐயா குருஜி ஐயா அவர்கள் மகாரிஷி மந்திராச்சல ஐயா அவர்கள் அவங்க ஐயா, அந்த ஐயா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் இது தான். நான் அந்த வீடியோ அந்த பள்ளிப்பாளையத்தில் நடந்த அந்த பட்டிமன்றத்தை நான் ஃபுல்லாக பார்த்தேன். எல்லோரும் யார் எல்லாம் எப்படி எல்லாருமே பேசுகிறாங்கன்னு எல்லாமே கரெக்ட். இதைத்தான் நல்லா தெளிவாக பேசுகிறாங்க. ஐயாவும் மந்திராச்சல ஐயாவும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறார். ஒரு அப்படித்தான், நட்சத்திரம் இல்லாமல் பலன் எடுக்க முடியாது. ஆனால் சுபத்துவமும் பாவத்துவம் இல்லாமல் பலன் சொல்ல முடியாது. நான் அதில் மூலியமாக தான் இருக்கேன். ஐயா நம்ப. அதே மாதிரி இங்கிட்டு நம்ம ஆதித்ய குருஜி ஐயா, அதை கடைசி பேசக்கூடாதுன்னு நினச்சேன், வந்துருச்சு வாயில். 2 குரு அவங்களாம் தெய்வங்கள், தெய்வத்துக்கு இணையானவர்கள்.
நிறையா இருக்காங்க தமிழ்நாட்டில். ஜோதிட கடவுள்கள் என்னை மாதிரி இருக்கிற ஜோதிடருக்கெலாம் அவங்களாம் தெய்வம். அவங்கள பார்த்து நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்கள பற்றி தவறாக பேசுகிறதுக்கோ அவங்களுடைய கால் மிதிச்ச போகிற அந்த தூசி அளவு கூட நம்மளாம் படமாட்டோம். நான்லாம் படமாட்டோம். என்னையத்தான் நான் சொல்கிறேன், மற்றவங்களை நம்பல. இதேமாரி நிறையா நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறையா ஜோதிடர், நிறையா கடவுள்னு சொல்லுங்க. ஐயா ஆத்தூர் மாதேஸ்வர ஐயா இருக்கார், ஜிகே ஐயா, கோபாலகிருஷ்ணன் ஐயா இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்டார் அகாடமி நடத்துகிறவர்கள் அந்த ஐயா இருக்காங்க. நிறையா அந்த சபரி பஞ்சாங்கம் எழுதுகிறவர்கள், அதாவது ஜோதிட கடவுள் நிறையா பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் நிறையா அவங்கவுங்க கருத்தை நிறையா பகிர்ந்துருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நான் இங்கே ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, திண்டுக்கல் சின்னாலப்பட்டியில் என்கிட்ட வர்றாங்க பலன்னு சொல்ல. அப்போ என்ன இந்த வர்றவங்க இந்த மாதிரி யூடியூப்லலாம் போயிட்டுருக்கு, உங்களுடைய கருத்து என்ன? நம்ம போய் மேடையிலே கூட பேசலாம், அவங்க தான் யார் வேணாலும் பேசலாம் அப்படின்னு பள்ளிப்பாளையத்தில் அவங்க ஐயாவும் அவரும் தான் சொன்னாங்க. அத்தை குறிச்சி ஐயா அவங்களாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம மேடையில் ஏறி பேசுகிறதுக்கு தகுதியற்றவன். ஏன்னா நமக்கு தெரியாது, அங்கே போனால் நடக்கம் கொடுத்துரும். ஒரு செல்லை ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே பேசுகிறது மேடையில் போய் பேசுகிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஓரளவு இங்கே பையன் அப்படியே இங்கே பேசும்போது பார்த்து திக்குது வாருங்களே, அவங்கள பற்றி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் எனக்கிட்ட நீ பலர் சொல்லும்போது எப்படியா சொல்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது நட்சத்திரம் வாயிலாக அந்த வழியாக புகழ்ந்து கிரகத்தில் இருந்து தான் நான் பலன் சொல்கிறேன். மனசாட்சி நான் இங்கே வச்சு சொல்லும் பொழுது இப்போ பார்க்குறோம் சுற்றி, இப்போ ஒரு தசாபத்தி வருது, அந்த தசாநாதன் எங்கே இருக்கிறான், வலுவாக இருக்கிறானா, அப்போ என்ன சாரம் வாங்கியிருக்கான், அடுத்து சாரங்கும்போது நட்சத்திரம் தேவைப்படுது. ஆனால் என்ன சாரம் வாங்கினாலும் அந்த தசைக்கு நாதன் யார்? நான் அங்கே தான் வரேன். ஒரு ஜோதிடர்கள் அத்தனை விஷயம் தெரிஞ்சுக்கணும். பஞ்சாங்கத்தில் இருக்கிற ஒன்று கூட ஒரு பக்கம் கூட வேஸ்ட் கிடையாது. அப்போ இதை மட்டும் ஒதுக்கி போட்டுடலாம், அதை மட்டும் இப்போ இந்த கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியம், கருவேப்பிலை அப்படி தாளித்த உடனே அப்படி சாம்பார் எதை இப்படி சாப்பிட்டு ஸ்டைலாக தூக்கிற மாதிரி இங்கே உள்ளதை எதையும் தூக்கி போட்டுற முடியாதுல்ல, எல்லாமே தேவையில்ல. அதனால் நான் ஒரு தலைப்பு இது போட்டதே இதுதான். இருந்தாலும் பலன் சொல்லுவதுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இறுதியாக வர்றது எங்கே வர்றோம் தான் பார்க்குறோம். இறுதியாக வர்றது கிரகத்தில் இருந்து தான். சரிங்களா? அதனால் ஏதாவது வாய் தவறியோ தவறாக பேசியிருந்தால் குருமார்களும் என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களும் ஜோதிடம் படித்து கொண்டிருக்கும் சிஷியர்களும் மன்னிக்க அத்தனை பேரும் தவறாக பேசியிருந்தால் மன்னிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.